நான் என்ன பாடுறேன், நீ என்ன பாடுற? நீ பாடு, நான் எதிர்பார்த்து பாடுறேன். என்ன எதிர்பார்த்து? என்ன ஏத்த மாட்டா? என்ன எதிர்பார்த்து? நீ பாருங்க. தாயில் திறந்த கோவிலும் இல்லை, தாப்பால் திறந்த வாசிக்காலும் இல்லை. தாப்பால் திறந்த வாசிகள் யாரா கேட்டதுங்க? காலை தான் இது எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? வீட்டுல தான் வாச வேலை இல்லையா? அதான் கிடையாது. என்னத்துக்கு சொல்லல? என்னங்கம்மா, நம்மளுக்கு என்னத்துக்கு வாசிக்காலையா? அப்பா, அம்மா, தாயில் திறந்த கோவில், தாயில் திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவுகள் வறுமைகள் இல்லை, தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை பொய்மிக்க மந்திரமில்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சமே. தன்னலமற்றது தாயின் மண்ணுயிர் காப்போம் மாதரும் தெய்வமே. தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை பொய்மிக்க மந்திரமில்லை. அப்பா, அம்மா, உன் அன்பு மகன் சிவமலையை வாழ்த்துங்கள். அன்பின் கூட்டம் அனைத்தும் தான் ஆறுதல பொன்கடை புதல் கருமன்பார்கள். உண்மைதான் அப்பா. என் அன்பிற்கு பாத்திரமான மகன் அல்லவா? ஆமாம். வெளிநாட்டுடைய பட்டப்படிப்பு எல்லாம் எப்படி? அப்பா, வெளிநாட்டுடைய பட்டப்படிப்பு மிக சிறப்பாக படித்து முடித்திருக்கின்றேன். ஆமாம் அம்மா, ஒரு தடாகத்தில் தாமரையானது எந்த அளவுக்கு பூத்துக் கொள்கிறதோ அப்படி இருக்க வேண்டிய உங்கள் முகமானது ஏன் சோதியாக இருக்கிறது? என்ன காரணம் அப்பா? மகனே, அப்பா, நீ வருவாய். உனக்கு நாட்டை முடித்து விட்டு வைக்கிறவர் நினைத்து. அப்படியா? அது முடியாது. ஏன் அப்பா முடியாது? ஐயர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயர் என்ன தெரிவித்தார்? அழைத்து கேட்டு. நம் நாட்டு ஜோசியரை அழைத்து கேட்டீர்களா? என் மகனுடைய நேரம் எப்படி இருக்கிறது கேட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயரானவர் என்ன தெரிவித்தார்? இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்றோ வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை 8:30 மணிக்கெல்லாம் உன் உயிர் பிரித்துவிடும் என்று சொல்லிவிட்டார். அப்பா, இதெல்லாம் நம்ப கூடாதப்பா. அவர் ஏதோ சொல்லிவிட்டார். இதை நம்பி வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 8:30 மணி உயிர் பிரிந்து விடுமா? நான் சொல்வதை கேள். இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்பா. நான் நல்ல முறைதான் இருக்கின்றேன். நினைப்பதெல்லாம் தவறு. அவர் சாதாரண மாணவர் இல்லை. அப்படியா? ஆமா, அவர் சாதாரண மாணவர் இல்லை. அப்படி என்றால் அவர் நம் குலகுரு ஜோசியர். அவர் சொல்லிய வார்த்தையிலே பிழை ஏற்படுத்தார். அவர் சொல்லிய வார்த்தையில் பிழை இருக்காது. அப்படி என்றால் வருகின்ற சனிக்கிழமை 8:30 மணி அளவில் நான் இறந்து விடுவேனா? மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று. தவறு
வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று பத்து மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து பள்ளிக்கு சென்று வடா மகனே என்று முன்னே அனுப்பி பின்னே அழுகை பார்க்கக்கூடிய நீங்கள் இருவரும் நான் இறக்கும் செய்தியை உங்கள் திருவாயிலை கேட்டு விட்டேன். ஆனால் இந்த நாட்டை ஆள வேண்டும், நல்ல முறையில் மகன் ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். என் விதியானது பார்த்தீர்களா? விதியை வெல்ல முடியாது மகனே. நான் இறக்கும் செய்தியை தாய் தந்தை இருவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்பா, யார் யார் தலையிலே பிரம்மன் என்ன என்ன எழுதி இருக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு வந்தார்கள். நடவது நடவாதது வருந்தி அழைத்தால் நடக்கப் போகுது. உண்மைதானா? உரைக்காக கடல் நடுவே இரும்பினால் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியா? சுற்றி அங்கிருந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை உள்ளே வைத்து நாங்கள் இருவரும் பாதுகாத்து வருகிறோம். நீங்கள் இருவரும் பாதுகாத்து வந்தால் ஒருவேளை பிழைத்தாலும் பிழைக்கலாம். அப்படியா? அது நேரமில்லை.